பலவேறு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அண்ணாமலை வந்து எடப்பாடி முதலமைச்சராக சொல்லி பேசியிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு உடனே சொல்றேன். நண்பர் நயினார் நாகேந்திரன் அவரு நான் துணை பொதுச் செயலாளராக அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவின் கட்சியில் இருந்த பொழுது அவர் பிஜேபி போறதை என்ன வந்து சொல்லிட்டு போனார். அந்த அளவுக்கு எனக்கு நண்பர். பட் அவருடைய நிலைப்பாடுகள், சமயத்தில் பேச்சுகள், அவர் கூட்டணியை சரியாக அவர் ஹேண்டில் பண்ணலங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. வெளியேறியதற்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த பிரஷருக்கு, அழுத்தத்துக்கு, எங்க நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நயினார் நாகேந்திரன் டெய்லி பழனிசாமியை தூக்கி பிடித்த காரணங்கள். அவர் அமித்ஷா அவர்கள் சொல்லியதை என்ன சொல்லியிருக்காரு? அமித்ஷா எங்கேயும் பழனிசாமியை முதலமைச்சர்னு சொல்லல. அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார். பழனிசாமி தானே தன்னை அறிவித்துட்டு எப்படி வலது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் சொன்ன மாதிரி போற இடத்துல நான் தான் முதலமைச்சர், நானாம் முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. நாங்கள் இன்னும் சில பேர் சொல்றாங்க இவரு ஏப்ரல் 12 முடிவு எடுத்திருக்க முடியாது. இவங்க யார் நம்மளுக்கு சொல்றது? நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் சென்றதற்கு முதல் காரணமே மாண்புமிகு மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும். அதுதான் நாட்டிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அன்கண்டிஷனலா போனோம். அது நண்பர் அண்ணாமலை நாங்கள் வந்தது அவர் தான் எங்களோட அன்றைக்கு பேசி, நாங்கள் டெல்லி தலைவர்கள் கூட சந்திக்கவில்லை, நானும் ஓபிஎஸ் அவர்களும். அவர் டெல்லியில் பேசி அவர்களோடு பேசிவிட்டு எங்களை அந்த அணியில் இணைத்தது அப்பொழுது மாநில தலைவராக இருந்தார் நண்பர் அண்ணாமலை. இன்னும் சில பேர்லாம் சொல்றீங்க அண்ணாமலை பின்னணியில் இருக்காரு, அப்படிலாம் கிடையாது. நான் சுதந்திரமானவன் எல்லோருக்கும் தெரியும். இதுல என்னன்னா, இத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்களும் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல, அவர்கள் தவறு. இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு சேர்த்து சொல்றேன். பழனிசாமியின் துரோகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும்? நீங்க கூட கேட்கலாம், 21 தேர்தலில் நீங்க எந்த தியாகத்துக்கு தயார்னு சொன்னீங்களே, அப்பொழுது டெல்லியில இருக்கிற நலம் விரும்பிகள் நான் பேசியிருக்கேன். அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் சொன்னாங்க. எனக்கு ஒன்று, நான் வந்து தவறு செய்யலங்க. இந்த கட்சியை விட்டு வெளியேற்றியவர்கள் எங்களால் ஆட்சி பொறுப்பில் இன்றைக்கு இருப்பவர்கள், அவர்கள் திருந்த வேண்டும். எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார். எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர் தயங்குவார். சரியா? கேளுங்க, டீட்டெயில்டா சொல்லணும். அதனால எனக்கு தெரியும். இருந்தாலும் இவங்க கட்சியிலே உள்ள நிர்வாகிகள் யாரும் நாம் அம்மாவின் கட்சியோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக நான் ஒத்துக்கொண்டேன். பட் எனக்கு தெரியும் நடக்க போறது இல்லைன்னு. 21 தேர்தலில் நாங்கள் போட்டிட்டோம். நாங்கள் வேண்டுமானால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக தான் இருந்தோம். நான் போட்டியிட கூட இல்லை என்று சொன்னேன். ஏன்னா நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிட விரும்பினால் போட்டியிட சொன்னேன். அது நயினார் நாகேந்திரனுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள். எனக்கு சொல்றாரு தவிர அமித்ஷா அப்படிலாம் செய்ய சொல்லலன்னு. அமித்ஷா அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார்கள். அது தெரியும். இங்க யார் எனக்காக பேசியது அப்பதான் நயினார் நாகேந்திரனுக்கு செலக்டிவ் அம்னீசியாவா இல்ல தூக்கத்தில் இருந்தாரான்னு தெரியாது. இன்னொன்று சொல்கிறேன், நேற்று அவருடைய ஒரு தொலைக்காட்சி பேட்டியை பார்த்தா, நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ் டிடிவியோடும். ஓபிஎஸ் வெளியேறியது யாருனால் என்பது தெரியும். இப்பொழுது அவர் வந்து ஓபிஎஸ், இவரு அமமுகங்கிறது தனி கட்சி, இவருக்கு ஓபிஎஸ்க்காக பேசுகிறார். நான் ஓபிஎஸ் திருப்பவே அவர் எதனால வெளியில போனாரோ அவர் திருப்பி சேர்க்கணும்னு பலமுறை சொன்னேன். இன்னொன்னு, ஓபிஎஸ் அல்ல, கூட்டணியில் இருக்கிற யாருக்கு நியாயம் இல்லை என்றாலும் அதை கேட்கக்கூடிய கூட்டணி கட்சியில் உள்ளவன் நான். இன்னொன்னு, நான் யாருக்காகவும்
எதற்காக இந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். எங்கள் தொண்டர்கள், எங்கள் நிர்வாகிகள் விருப்பம் தான். இப்ப ஓபிஎஸ்க்காக எதுக்கு இவர் பேசுறாருன்னு சொல்றப்பே அவருடைய மனநிலை தெரியுது. அவர் சும்மா வெளியில சொல்றாரு அவர் வரணும், நாங்க பேச தயார். இவர் என்ன பேச தயார் மீடியால சொல்றீங்க? நீங்க நாங்க இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் டெல்லியிலே சென்று தலைவர்கள் உங்களை அழைப்பார்கள், சந்திக்க வேண்டும் சொன்னப்ப நயினார் அவர்களே போன்ல சொன்னார், நான் போய் டெல்லி தலைவர்கள் சந்திக்கிறதுனால ஒன்னும் ஆயிட போவதில்ல, இல்லன்னா கீழே எல்லாம் சரியாகும்னு சொன்னாரு. கீழே எல்லாம் நான் சொன்னேன், அமமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனை இல்லையே, நான் டெல்லியில போய் தலைவர்களை சந்திப்பதனால் அதிமுகவோட எப்படி எங்கள் தொண்டர்கள் ஒன்று போவார்கள்? நீங்கள் பேசுவதை அமித்ஷா அவர்களை தாண்டி, நீங்கள் அவர் சொன்னதை தாண்டி நீங்களாக பேசுகிறீர்கள்.